சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னங்க சந்தோஷமா? ஏய் அம்மா வேணாம்மா, விடு, என்ன வேணாம்மா, விடு. அக்கா என்னங்கக்கா நீங்க கோவப்பட்டா உங்க உடம்புக்கு தாங்காதுங்கக்கா, ஏதாவது ஆயிட போகுதுக்கா. வாங்கக்கா வீட்டுக்கு போலாம். எதா இருந்தாலும் இங்க பேச வேணாங்கக்கா, வாங்கக்கா. வாமா. அப்பதான் அவங்க வந்துட்டாங்க, சீக்கிரம் வாங்க. வரேன் வரேன். நாய் கண்ணு, நரி கண்ணு, எல்லா கண்ணும் பட்டு போக நீங்க எப்பவும் நல்லா இருக்கணும்ப்பா. கற்பகம் அம்மா, இந்த இத கொண்டு போய் வெளியில கொட்டு. சரிம்மா. மா, எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. மாமா உள்ள இருக்கிற வரைக்கும் எனக்கு மனசு கனமாவே இருக்கும். வெளியில சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் எப்படி மாமாவை வெளியே கொண்டு வர போறோன்னு பயமாவே இருக்கும். இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேம்மா. மல்லிகா அம்மா வாதாடி இவர் மேல தப்பு இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணி இவர் வெளியில கொண்டு வந்துட்டாங்க. எதுக்கு அழுவுற? ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, இப்படி எல்லாம் அழக்கூடாது. ஐயப்பா மேல எப்பவும் தப்பு இருக்காது, அது எனக்கு தெரியும் தா. முதல்ல கண்ணை தொடச்சுக்கிட்டு போய் அவரு குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. பிடிச்ச பீடையெல்லாம் ஒழியிட்டோம். இப்படி ஒரு வக்கீல நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டு நமக்கே தெரியாம இருந்திருக்கோம் பாரு. அம்மா, கொஞ்ச நாளா லதாக்கா சோகமாவே இருந்தாங்க. நான் என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு அவங்களை சந்தோஷமா பாக்குறதுக்கு. ஆமாம்மா, மல்லிகா மேடம் இந்த கேஸ் ஜெயிக்கிறதுக்கு கார்த்திக் ஒரு நல்ல பாயிண்ட் கொடுத்தா. அப்படி இந்த பொய் சாட்சி சொல்றவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் ஒரு நல்ல ஐடியா கொடுத்தாரு. அவங்க ரெண்டு பேரையும் தனித்தனியா வச்சு விசாரிக்கவும் தான் இந்த கேஸை உடைக்க முடிஞ்சது. என்ன ஈஸியா வெளியே கொண்டு வர முடிஞ்சது. ஏன் வெளியே நின்னுதான் பேசணுமா? உள்ள போலாமாமா? சுந்தரி, எந்த அளவுக்கு அவன் கிரிமினலா யோசிக்கிறான் பாத்தியா? ஒரு லாயரா என்னால அந்த இடத்துல இத உடனே யோசிக்க கூட முடியல. ஆனா இவன் எப்படி உடனே யோசிச்சு சொன்னான்னுதான் எனக்கு தெரியல. மா, ரொம்ப யோசிக்காதீங்கம்மா. அவன் ஏற்கனவே கிரிமினல் தான். அவன் தான் என்னையும் அனு மேடமையும் அந்த அளவுக்கு ஏமாத்திருக்கான். உங்களையும் சேர்த்துதானமா ஏமாத்திருக்கான். அது மறந்து போச்சா? நான் எதையுமே மறக்கல சுந்தரி. அச்சோ, தேடினீங்களா? எனக்கு கொஞ்சம் நிறைய ஒர்க் இருந்துச்சுடா, அதனாலதான் வர முடியல. சரி, பரவாயில்ல மாஸ்டர். இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? எனக்கு தெரியாது, நான் தான் ஸ்கூலுக்கு வரலையே. எல்லாத்துலயும் நான் தான் ஃபர்ஸ்ட், தெரியுமா? சூப்பர். அப்புறம் அந்த தர்ஷினி இருக்கால, அவ என்ன மிஸ் கிட்ட மாட்டி விட பார்த்தா. நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன். தமிழ், இப்பதானே எல்லாரும் வந்திருக்கோம். நீ யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத. இங்க வா. போங்கம்மா, நான் மாஸ்டர் கிட்ட நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல மாஸ்டர். நான் பேசுறது உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கா? அப்படிலாம் இல்லடா. அப்ப நாம யாருக்கும் டிஸ்டர்ப் பண்ணாம உள்ள போய் பேசலாம். வாங்க. வா. வாங்க மாஸ்டர்.
தமிழ் விடு சுந்தரி, விடு. இல்லம்மா, அவன் சுந்தரி, நீ அவனை வீட்டுக்குள்ள விட்டுருக்க. எப்படி நாம தமிழை கண்ட்ரோல் பண்ண முடியும்? அவனை வெளியில அனுப்பு. தமிழ் அவனை மறந்துருவா. மொத்தமா இல்லனாலும் கொஞ்சம் கொஞ்சமா கண்டிப்பா மறந்துருவா. இப்போதைக்கு விட்டு புடி. ம்? இன்னைக்கு அக்கா எரிமலையா கொதிச்சிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதோ? யோ, நீ உண்மையிலேயே வக்கீலுக்கு படிச்சியா இல்ல வேற எதுக்காவது படிச்சியா? ஒட்டு மொத்தமா கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிற. எவ்வளவு அருமையான சாட்சியை கொடுத்த. அத வச்சு ஒழுங்கா வாதாட முடிஞ்சதா உன்னால? ச்சே, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு கொஞ்சமாவது இந்த மண்டைக்குள்ள மூளை இருக்கா? அப்படியெல்லாம் இல்ல மேடம். அந்த மல்லிகா எவ்வளவு பிரில்லியண்டா ஆர்கியூ பண்ணி நம்ம சாட்சிய திணற வைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல மேடம். என்னது, எதிர்பார்க்கலையா? ஏய்யோ, நீ வக்கீல் தானே? அதுவும் கிரிமினல் வக்கீல். இந்த லட்சணத்துல நீ பிபியா வேற இருக்க. ஒரு கேஸ் எப்படி நடத்தணும்னு உனக்கு தெரியாதா? இப்பதான் என்னமோ படிச்சுட்டு கோர்ட்டுக்கு வந்த மாதிரி நடந்துக்கிற. எதிர்பார்க்கலன்னு சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? உன்னெல்லாம் போய் ஒரு வக்கீல்னு. சாரி மேடம், நான் இந்த கோணத்துல விசாரிப்பாங்கன்னு. போதும் போதும், சும்மா சாரி கிரின்னு பேசி என் கோவத்தை கலராத. அப்புறம் நான் ஏதாவது அசிங்கமா பேசுற போறேன். ஆமா, அதான் எல்லாமே முடிஞ்சிருச்சுல்ல. இனிமே இவரை திட்டி என்ன பிரயோஜனம்? எம்எல்ஏ கோவப்பட்டு என்ன ஆக போகுது? சின்ன பொண்ணை போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும்னு கோர்ட்டே தீர்ப்பு கொடுத்துருக்கு. என்ன பண்ண போறீங்க? போலீஸ் இவளை அரெஸ்ட் பண்ணட்டோன்னு விட போறீங்களா? அம்மா, அம்மா, நான் ஸ்டேஷனுக்கெல்லாம் போக மாட்டேம்மா. நான் போக மாட்டேன். அம்மா, ஏதாவது பண்ணுமா. நீ ஏண்டா கண்ணு பதற? நீ யாரு? இந்த பொற்கொடியோட பொண்ணு. உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு எந்த போலீஸ்க்கு தைரியம் இருக்கு? நீ தைரியமாடுறா. இது கோர்ட்டோட தீர்ப்பு. அரெஸ்ட் பண்ணலனா கோர்ட் போலீஸ் மேல நடவடிக்கை எடுக்கும். போலீஸ் நம்மள கை காட்டினா கோர்ட் நம்ம மேல நடவடிக்கை எடுக்கும். எப்படி பார்த்தாலும் பிரச்சனை நமக்கு தான். இப்போ நம்ம சின்ன பொண்ணை எப்படி காப்பாத்தணும்னு தான் நினைக்கணும். இதெல்லாம் மட்டும் வக்கனையா பேசு. கோர்ட்டை பேசாம கோர்ட்டை விட்டுட்டு வந்து நில்லு. அம்மா, நான் போக மாட்டேம்மா. வேண்டாண்டா கண்ணு, உன்னை நான் அனுப்ப மாட்டேன். நீ அழாத, பேசாம இரு. இந்த பாரு, என் பொண்ணு லாக்கப்ல எல்லாம் போய் இருக்க மாட்டா. நான் அனுப்ப மாட்டேன். என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். மேடம், இந்த பிரச்சனைக்கு ஒரு வழி இருக்கு, சொல்லட்டுமா? அதையாவது ஒழுங்கா சொல்லி தொலை. இவங்க அரெஸ்ட் ஆகாம இருக்கணும்னா வேற யாராவது அந்த கொலையை நான் பண்ணுனேன்னு ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகணும். அப்பதான் உங்க பொண்ணு மேல கேஸ் வராது.